ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கிரிக்கெட் தமிழ். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, டெல்லி வெர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு மனுஷன் அசுதோஷ் சர்மாக்காக தான் guys இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து போகும்போதே என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒன் சைடாக டிசி தட்டி தூக்கிடுவாங்கன்னு. ஆனால் எல்எஸ்டி வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. செம்ம பேட்டிங் ஆனாங்க. அதுக்கப்புறம் 5 விக்கெட் ஏர்லியாகவே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க அசுதோஷ் சர்மா. எனக்கு அவர் இருந்த வரைக்கும் ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் பஞ்சாப் மேட்ச்ல இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்து தான் எடுத்துட்டு போய் இவரும் அந்த சஷாங்க் சிங்கும் முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் ஒரு சில ஹோப் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. பிகாஸ் இவர் மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண முடியும்? அந்த விப்ராஜ் இருந்த வரைக்கும் எனக்கு பயங்கர ஹோப், ஷியூரா டெல்லி தட்டி தூக்கிடுவாங்கன்னு. ஆனா அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப எனக்கு பயமா இருந்தது. பட் இந்த மனுஷன் என்ன கைஸ் பேட்டிங் ஆடுறாரு அசுதோஷ் சர்மா. ஒரு ப்ரெஷர் இல்ல, ஆஹ், ஒரு டென்ஷன் இல்ல. இப்போ வந்து அவுட் ஆனோம்னா முடிஞ்சு போச்சு. அப்படி 9 போயிடுச்சு. அவுட் ஆனா முடிஞ்சுது. ஸோ 4 ரன் இருக்கு, எங்கேயாவது சேஃபா ஒரு 4 தட்டும், அதெல்லாம் கிடையாது. நான் வர்றேன், 6 அடிக்கிறேன், முடிக்கிறேன், அந்த ரேஞ்சில் தான் வந்தாரு. கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வருங்கிறது நான் எதிர்பார்க்கல. சூப்பரா ஆடினாரு கைஸ். அவர் அடிச்ச அந்த சிக்ஸா இருக்கட்டும், ஃபோரா இருக்கட்டும், எல்லாமே வந்து டச்சே பண்ண முடியாது. கிளீனா சிக்ஸ கிளியர் பண்ணாரு சார், பவுண்டரி லைன் சார். சும்மா ஏனோ தானோலாம் அடிக்கல. அதே மாதிரி ஃபோரும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடி இது பண்ணாரு. அவர் அடிச்ச எல்லா சிக்ஸுமே கண்ணா பின்னான்னு சுத்தலாம் கிடையாது, ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட். ஷாபாஸ் அகமதுக்கு திரும்புது கைஸ். அதே மாதிரி தான் மித்த எல்லா பவுலர்ஸ்க்கும் திரும்பிச்சு, ரவி பிஸ்னாய்க்கும் திரும்பிச்சு. ரவி பிஸ்னா என்ன பண்ணாரு, ஒரு சூப்பரா ஒரு ஐடியா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சுத்தி வந்து போட்டாரு. ஒரு சாத்துனா பாருங்க. ஆஃப் சைட்ல ஒரு 4 2 6ன்னு சொல்லி மேட்சை முடிச்சுட்டு போயினே இருந்தாரு. அந்த ஓவர்ல 20 ரன்னு. ஸோ என்னங்க சொல்றது இவரை பத்தி? ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பஞ்சாபுக்கு இவரும் சசாந்த் சிங்கும் சசாந்த் சிங்கும் பயங்கரமா ஆடி இருப்பாங்க. அதுல இவர் வந்து ஒரு 2 3 மேட்ச் கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்து ரொம்ப கிட்ட எடுத்து வந்து கடைசியில அசுதோஷ் சர்மா அவுட் ஆகி அந்த மேட்ச் தோப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் இப்போ ரெடாக்ஷன் சீசன் மாதிரி இது இவருக்கு ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷர்லாம் கொண்டு வந்து இவங்க ஆட வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு இப்படி ஒரு இன்னிங்ஸ் பார்த்துருக்கேன்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பயங்கரமான இன்னிங்ஸ். அசுதோஷ் சர்மா, யூ டேக் இட் மேன், யூ ஆர் லக்கி. குடோஸ் டு யுவர் பேட்டிங். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த யுவராஜ் சிங்கை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.